டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்பிங், டெம்பிள், குக்கிங் இப்படி கலந்த ஒரு விலாகாக தாங்க பார்க்க போகிறோம். வாங்க விலாகுக்குள்ளே போகலாம். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஏர் கூலர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் போய் வாங்கிட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஏசி பார்த்துட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கலான்னு ஃப்யூச்சரில் ஒரு ஐடியா இருக்குது. சரி இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு எல்லாருமே வெளியும் சாப்பிட்டும் வந்துட்டேங்க. இது இன்னொரு நாள் காலையில் குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. அப்போ தான் தம்பி வந்து ஏர் கூலருக்கு ஐஸ் க்யூப் போடுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருந்துருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. தம்பி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து ஊற்றி வச்சுருந்துருக்குறாங்க. ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா அதனோட ஷேப்லேயே வந்திருந்தது. பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாம் பார்த்துட்டுங்க இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் கடைக்கு கிளம்பியாச்சுங்க. இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கடைக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் போகிறோம். ஏன்னா ஒரு ஸ்கூல் லீவ் தானுங்க, கொஞ்சம் மெதுவாக போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாகி தான் போகிறோம். தம்பி பார்த்துட்டிங்கன்னா அம்மா வீட்டு ஏர் கூலரும் நம்ம வீட்டு ஏர் கூலரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் காற்று நல்லா வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் புதுசாக வாங்கியிருக்க ஏர் கூலருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஏர் கூலர் தாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கு. எல்லாம் பார்த்து முடிச்சிட்டுங்க நான் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. லஞ்சுக்கு அப்போ தான் வந்திருந்தேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. எனக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்டாங்க, அதனால் அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. நானும் வந்து சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி அட்சய திருதியை காலையிலே போய் ஜுவல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து நான் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்களா, ஸ்கீமும் முடிஞ்சிருச்சு. சரி அந்த அன்றைக்கி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி காலையில் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சனிக்கிழமையே போய் டிசைன் பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். மார்னிங்காக போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈவினிங்காக வந்து சாமி கும்பிடுவேன் எப்போவுமே மண்டே நம்ம வீட்டில். சரி அந்த அன்றைக்கி சாமி கும்பிட்டே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்புறம் குக்கிங் வேலை இருந்தது. நான் குக் பண்ணுறேன், நீங்கள் வந்து இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் அந்த அன்றைக்கி தக்காளி குருமாவும் அப்படியே நைட்டுக்கு கம்மஞ்சோறு செஞ்சு வச்சுலாம் காலையில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த 2 வேலையும் நான் செஞ்சுட்டேங்க. குக் பண்ணிலாம் முடிச்சுட்டு ரிங்கும் போட்டாச்சுங்க. இது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி மெதுவாக தான் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா குக்கிங் வேலை இல்லைங்க, கம்மஞ்சோறு தான் எல்லாத்துக்குமே. அதனால் வந்து காலையில் மெதுவாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம். கம்மஞ்சோறுக்கு வெங்காயமும் பச்சை மிளகா வேணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானே கட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கி அம்மாவை கரைச்சி மட்டும் தான் தர சொல்லியிருந்தேன். அதையும் வாங்கி செஞ்சுட்டு அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே ரிங் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேங்க. அப்போ பக்கத்துலேயே ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். இந்த சோப் டிஸ்பென்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, வாங்கி கொடுத்துருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்குமே. இப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. லிக்விட் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தாலுமே 2-3 நாளைக்கு நல்லாவே வருது. கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்கிறேன், வேஸ்ட் ஆகிறது இல்லைங்க லிக்விடுமே. இந்த வெஷல் வாஷ் க்ளீனிங் ஃபுல்லாகவே என்னோடய வேலை தாங்க. அம்மாவுக்கு சோப்பு வந்து ஒத்துக்கிறது இல்லைங்க, கையில் கொஞ்சம் வெடிப்பாக வந்துடுது. ஸோ மேக்ஸிமம் எல்லா நாளுமே நான் தான் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிற அன்றைக்கி மட்டும்தான் அம்மா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. அதனாலேயே நான் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இது பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு நாள் லஞ்சுக்கு இப்போல்லாம் வந்து 3 மணிக்கு தான் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக டைம் மாற்றணுங்க. இது எலெக்ஷன் டே அன்றைக்கி காலையில் எடுத்ததுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு 2-3 வேலை இருந்ததுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓட்டும் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்தங்காட்டி நேரத்துலேயே கோலம் போட்டு விட்டுட்டேங்க. கோலம் போட்டு விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போகிற பிளானு. அம்மா கூட வரல. நேரத்துலேயே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுங்க தலையை காய வைக்க வந்தாச்சு. இது இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. தலையெல்லாம் காய வச்சுட்டு அம்மா காஃபி வச்சு வச்சுருந்தாங்க. சரி வந்து குடிச்சிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் ஈரம் காயாத மாதிரி இருந்தது. ஏர் கூலர்லேயே நின்று காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்தா அப்போ நல்லா காஞ்சிருதுங்க. இது வந்து நான் ஒரு அவசரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது எங்கேயாவது வெளியே போகும்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா தலை நல்லா காயிலனா சீக்கிரமாக தலைவலி வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் காய வச்சுக்கிறதுக்கு மட்டும் ஏர் கூலர் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இன்னுமே ப்ளவுஸ் நல்லா வரமாட்டேதுங்க. வரவே மாட்டேங்குது. சுடிதார் ஓகேங்க, ஆனால் வந்து ப்ளவுஸு இன்னுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறேன். காலையில் சீக்கிரம் கிளம்புறங்காட்டி பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்னு சொல்லிட்டேங்க. எங்கேயாவது போகிற வழியிலேயே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம்.
நம்மளுக்கு எப்போவுமே ஹோட்டல் போனால் காலையில் வெண்பொங்கல் தான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு என்னன்னு தெரியல, வெண்பொங்கல்னால் அவ்வளோ பிடிக்கும். இப்போ மில்லட் பொங்கல் கூட இதில் நல்லா இருக்குதுங்க. நான் வெண்பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்திங்கன்னா இட்லி தான் எப்பவும் போல். அப்புறம் தம்பி பூரி வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலைங்க, இந்த டைம் லைனும் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்டேங்க, என்னையே தெரியாமல். நான் அவ்வளோ நேரம் நின்று சாமி கும்பிட்டேன், ஃப்ரீயாக தான் இருந்தங்காட்டி. தம்பிங்க கூட இந்த டைம் வெளியே வந்துட்டு கேட்டாங்க, இன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் நின்று சாமி கும்பிட்ற அப்படின்னு சொல்லி. தெரியல, அந்த அம்மனை பார்த்தோன்னே அவ்வளோ மெய் மறந்து நின்ற மாதிரி இருந்தது. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு பெரியதுரையோட மாமா பையனுக்கு குழந்த பிறந்திருக்குங்க. சரி இன்றைக்கி வந்தோம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நிறுத்தி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜூஸ் ஒன்று நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டோங்க. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்க மாட்டேங்குது. பாப்பா தாங்க, பாப்பா பார்க்குறக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. பிறந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. பார்க்குறக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம ஊருக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் போயிருந்தோம். ஓட்டெல்லாம் போட்டுட்டு மத்தியான டைம் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு தான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் இருந்தது. அதே மாதிரி ஃப்ரீயாக தான் இருந்தேங்க. போய் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஓட்டு போட்டுட்டோம். ஓட்டெல்லாம் போட்டுட்டு திரும்ப ரிட்டன் ஊருக்கு வந்தாச்சுங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீவ் டேன்னே சொல்லலாங்க. எலெக்ஷன் பூத்துலேருந்து 100 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற கடையெல்லாம் நீக்கக்கூடாதுங்க. அதனால் எங்களுக்கும் லீவ் கிடச்ச மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஒரே நாளில் இத்தனை வேலையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா காலையில் எங்கே சாப்பிட்டோமோ அங்கே தான் திரும்ப ரிட்டன் வந்து அதே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இங்கே சாப்பிட்டுக்கலாம் அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் அதே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருந்தது. நாங்கள் வரும்போது மணி 3:30 ஆயிருந்துருக்குங்க. சப்பாத்தி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சப்பாத்தியே சாப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி விலாகோட மெயினான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா சேமிப்பு தாங்க. நம்ம என்னதான் எவ்வளோதான் செலவு பண்ணினாலும் சின்னதாக ஒரு சேமிப்பு நமக்கு கொடுக்குற தைரியமே வேறேங்க. நானுமே வந்து 2 to 3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தேங்க. நமக்காகவோ இல்லை நம்ம ஃபேமிலிக்காகவோ ஒரு சேமிப்பு இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தேன். இப்போது பார்த்திங்கனாலும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் அந்த சேமிப்பு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். உங்களாலேயும் முடிஞ்சால் சின்னதாக ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சின்ன சேவிங்ஸ் நமக்கு ரொம்பவுமே கான்ஃபிடென்ட் கொடுக்குங்க. இதுதான் இன்றைக்கி விலாகில் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and keep supporting me. Thanks for watching.